வணக்கம் மக்களே! இது வந்து த மவுண்டெயின்ஸ் பாட்காஸ்ட் அதோட 2வது பதிவு. இவ்வளோ குறுகிய காலகட்டத்தில நான் இன்னொரு பதிவு பண்ணுவேன்னு நான் நெனச்சு பார்க்கல. பட் நெறைய விஷயங்கள் இருக்கு போல பேசுறதுக்கு. ஏன்னா போன பதிவிலேயே ஆக்சுவலா என்னோட மைக் வந்து இல்ல 10 மினிட்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் வந்து Instagramல இருக்கிற லாங்கஸ்ட் வீடியோ போட முடியும் போல. ஸோ நான் பேசின விஷயங்கள், சில விஷயங்கள் வந்து பாதியிலேயே தூங்கிடுச்சு. ஸோ நெவர் மைண்ட். வி ஹேவ் அ லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். ஸோ ஒரு பிரைட் மைண்டுக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் தான் கண்ணுக்கு தெரியுமே தவிர, அ கடந்து போன விஷயங்களும், இறந்து போன விஷயங்களும் கண்ணுக்கு தெரியாது. ஸோ அத பத்தி தான் நான் ஆழமா பேசிக்கிட்டு இருக்கேன். அண்ட் அத பத்தின புரிதல நான் அடைஞ்சிருக்கேன். ஸோ நான் என்ன மாரி இருக்கிற பல பேருக்கு அத நான் பகிரணும் அப்படின்றது தான் என்னோட மேஜரான நோக்கம். ஸோ ஏன்னா இந்த இப்ப இருக்கிற காலகட்டத்தில இருக்கிற மக்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, யாரும் வந்து போராடி ஒரு காம்படிஷன்ல அவன மாரி இருக்கிற ஒரு பலமான ஆளோட போராடி நியாயமாலாம் தோத்து போகல. அவன் வந்து அவனோட குடும்பத்தாலேயே பேக் ஸ்டாப் பண்ணப்படுறான். ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ இது சிம்பிளா ஒரு 2 சென்டென்ஸ் ஆர் 2 வேர்ட்ஸ்ல முடிஞ்சிருது. பேக் ஸ்டாப், ஃபேமிலி பேக் ஸ்டாப் அப்படின்ற மாரி முடிஞ்சிருது. பட் நெறைய பேர் அதில கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. யாருமே அதுக்கான சரியான புரிதல் இல்ல. ஆனா ஒரு வேள அந்த புரிதல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த யங் ஜெனரேஷன்ஸ் என்ன தெரியுமா பண்ணும்? ஒரு கூட்டமா ஜாயின் பண்ணி, "நீங்க என்ன கழட்டிட்டீங்க? உங்களுக்கு என்ன கிடைச்சது? நீங்க வந்து சம்ஹவ் யூ டிட்ன்ட் ஏர்ன் இட். உங்களுக்கு ஏதோ கிடைச்சத வச்சு யூ லிவ்ட் இட் அண்ட் யூ எக்ஸ்பெக்ட் அ யூ எக்ஸ்பெக்ட் த அதர் பீப்பிள் தட் யூ ஜெனரேட் டு லிவ் ஆன் யுவர் டெர்ம்ஸ்." ஸோ பெத்துட்டா பெத்துட்டா ரோபோட் மாரி என்ன வேணா பண்ணலாமா? எமோஷனல் பிளாக்மெயில், எமோஷனல் ஸ்லேவரி இந்த மாரி நெறைய விஷயம் உலகத்தில சுத்திக்கிட்டு இருக்கு. அண்டு நீங்க நெனைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு நீங்களா இருக்கலாம், இல்ல வந்து உங்கள மாரி இருக்கிற பல பேரா இருக்கலாம். இதில வந்து மாட்டிட்டு இருக்காங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ. இந்த சொசைட்டி வந்து அப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு. பட் இதில வந்து சின்ன புரிதல், அன்புன்ற ஒரு புரிதலோட வாழ்ற குடும்பங்கள் வந்து எப்படி வாழுது அப்படின்னா, ஒரு பறவை கூட்டுல வந்து மான் வாழ்ற அளவுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய வந்து அது வந்து வாழுது. ஸோ நம்ம வந்து எந்த டைரக்ஷன்ல வந்து லைஃப் அணுகுறோம், எந்த மாரி மக்கள வந்து நம்ம லைஃப்குள்ள விடுறோம், எந்த மாரி எந்த மாரி இம்பேக்ட்ட வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். பெயினால நம்ம அழுக முடியும். எவ்வளோ நாள் அழுக முடியும்? எத்தன வருஷம் அழுக முடியும்? ஸோ ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து அது கரைஞ்சு போயிடும். ஸோ அடுத்த தேடல நோக்கி கண்டிப்பா நம்ம வந்து நகருவோம். இல்ல அப்டின்னா, நம்ம வந்து அவ்வளோதான். ஸோ வி டோன்ட் ஹேவ் நத்திங் டூ இமேஜின். ஸோ நம்ம வந்து ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் ஆரம்பிக்கணும் எல்லாத்தையுமே. யாருக்கு வந்து வி டிட்ன்ட் பிரிங் எனிதிங், எதுவுமே இல்லாம தான் வந்தோம். எதுவுமே இல்லாம தான் போப்போறோம். ஸோ நடுவுல என்ன எந்து வந்து நோபடி, இது யாருது, இது எதுவுமே யாரோடதுமே கிடையாது. வி ஜஸ்ட் லிவ் இன் திஸ் ம் மாயா வேர்ல்ட் அவ்வளோதான். ஸோ நம்மளால முடிஞ்ச நல்ல விஷயங்கள வந்து பகிரலாம். நல்ல விஷயங்கள பேசலாம். நல்ல விஷயங்கள சொல்லலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட முயற்சிகள நல்ல எண்ணங்கள நோக்கி செலுத்தலாம். அத விட்டுட்டு we don't need to spend time thinking about nasty things. ஸோ அது நாஸ்டின்னு தெரிஞ்சிச்சு. we can just throw it away. அண்ட் நீங்க இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எவ்ரிதிங் வுட் பி அன் இம்பாக்ட் பிகாஸ் ஆஃப் பிலீவிங் இன் ராங் பீப்பிள். அண்ட் இட் ஹேப்பன்ஸ். அண்ட் நீங்க வந்து இது எந்த அளவுக்கு நீங்க உங்கள நீங்களே கில்ட் ட்ரிப் பண்ணிக்க முடியும்? ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் நத்திங் இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ். இட் ஹாஸ் ஹேப்பன்ட். ஏதோ ஒரு விஷயத்த ப்ரூவ் பண்றதுக்காக அது நடந்திருக்கு. அந்த விஷயத்த புரியாத வரைக்கும் அது திருப்பி திருப்பி நடந்துட்டே தான் இருக்கும். ஸோ யூ ஹேவ் டு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இதான் அதோட லெசன் அப்டின்ட்டு. ஸோ அந்த லெசன புரிஞ்சுகிட்டு வி ஹேவ் டு கிவ் அப். நம்ம வந்து கிவ் அப் பண்றது வந்து அந்த அளவுக்கு எல்லாரும் வந்து நெவர் கிவ் அப், நெவர் கிவ் அப் அப்படிங்கிறாங்க. நோ, ஆக்சுவலி வி ஹேவ் டு அக்செப்ட். அக்செப்டன்ஸ் வந்து வி ஹேவ் டு கிவ் அப். ஓகே. அதாவது எப்படி கிவ் அப்ன்னு நான் சொல்றேன்னா, இப்போ யூ ஆர் அ கிரேட் அத்லீட் அண்ட் வந்து உன்ன கிவ் அப் பண்றதுக்கு இன்னொருத்தன் சொல்றான். உன்னால வந்து நடக்கவே முடியாது அப்படி சொல்றான். உனக்கு தோணுதா? யூ யூ டோன்ட் லைக் டூ வாக்? ஃபைன், இக்னோர் இட். பட் யூ லைக் டூ ஃப்ளை? நெவர் மைண்ட். யூ கேன் ஃப்ளை. அவ்வளோதான். ஸோ நான் ஜட்ஜ்மெண்ட்ட தான் ஸ்கிப் பண்ண சொல்றேன். நீ என்ன வேணா நெனைக்கலாம். அது வந்து உன்னோட சுதந்திரம். அண்ட் உன்னோட விஷயத்த வந்து நான் எடுத்துக்கணும், எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட சுதந்திரம். யூ கேன் யூ கேன் திங்க்
எனிதிங். நான் வந்து அத விட கேவலமா கூட இருக்கலாம். நாட் அ ப்ராப்ளம். பட் அத வந்து நான் எடுத்துக்கணுமா? வேணாமா? என்னோட லைஃப்ல அது என்ன வகையில ஃபீட்பேக் குடுக்க போது? ஐ அம் எ பெர்சன் ஹூ வெல்கம்ஸ் அ லாட் ஆஃப் ஃபீட்பேக்ஸ். தட்ஸ் ஹவ் ஐ இம்ப்ரூவ் மை செல்ஃப். அப்படிதான் நம்ம வந்து நம்மள நம்மளே மேம்படுத்திக்கணும். இன்னைக்கு நீ வந்து என்ன பார்த்து ஒரு தப்பான விஷயம் சொல்ற, உண்மையிலேயே அது தப்பா இருக்குன்னா, டெஃபினெட்லி ஐ அம் கோயிங் டூ சேஞ்ச் இட். பட் நீ என்ன சொன்னாலும் அது தப்பு இல்லன்னு நான் போராடுறேன்னா, நான் உன்கிட்ட ஜெயிச்சு நான் எதுவும் பண்ண போறதில்ல. கடைசியில அது என் லைஃப்ல பெருசா ஏதாவது இம்பாக்ட் மேக் பண்ண தான் போகுது. ஸோ வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். அண்ட் த பீப்புள் வி ட்ராவல் மேக் அ லாட் ஆஃப் இம்பேக்ட். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நம்ம எந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலையில வந்து நம்ம வந்து கவர் ஆயிருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து டாக்ஸிக்கான பீப்புள், டாக்ஸிக்கான ஃபேமிலிக்கு நடுவுல இருந்துகிட்டு, நீ எந்த அளவுக்கு பாசிட்டிவா யோசிச்சாலும், இட் வில் ஹேவ் அ நோ எஃபெக்ட். எதுக்கு வந்து இந்த அளவுக்கு இத வந்து ஸ்ட்ரெஸ் பண்றேன்? நோ, வி லிவ் ஈவன் தோ வி லிவ் வித்தின் அவர்செல்ஃப். ஒரு சீட வந்து நீ எடுத்துன்னு போயிட்டு டெசர்ட்ல பிளான்ட் பண்ணிட்டு அத வளருனா வளர்ந்துருமா? நோ. அதுக்கான சாயில் வேணும். அதுக்கான என்விரான்மென்ட் வேணும். உன்ன வந்து யாரும் புரிஞ்சுக்க வேணாம். ஆனா உன்ன குத்தாத அட்லீஸ்ட் ஒரு என்விரான்மென்ட் வேணும். உனக்கு வந்து தண்ணி ஊத்த வேண்டாம். ஆனா தண்ணி இருக்கிற ஒரு சாயில்ல நீ இருந்தா தான் நீ வளர ஆரம்பிப்ப. அதுக்கு வந்து நம்ம தான் ரெஸ்பான்சிபிள். வி ஹேவ் டூ சீ அண்ட் வி ஹேவ் டூ டேக் த ரைட் டெசிஷன்ஸ். அதாவது அவங்க வந்து என் நம்மளுக்கு வந்து அம்மா, அப்பாவா பொறந்துட்டாங்க அப்படின்றதுக்காக வந்து நம்ம வந்து வி கேனாட் டேக் எவ்ரிதிங் இன்டூ அக்கவுண்ட். ஸோ வந்து ஒருவேளை நம்ம அந்த அக்கவுண்ட்ட பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுக்கு வந்து வி வில் பே வித் அவர் லைஃப்ஸ். நம்ம லைஃப்ன்னு எதோ சொல்றோம்ல, டைம், எஃபோர்ட், வேல்யூ, எனர்ஜி இது எல்லாத்தையும் தாண்டி திரும்பி பார்த்தா அட்லீஸ்ட் வி ஷுட் ஹேவ் 2, 3 மொமெண்ட்ஸ் இருக்கணும் சிரிக்கிறதுக்கு. அது கூட இல்லன்னா, அது வந்து ரொம்ப கொடுமையான வாழ்க்கை. நம்ம எ நம்ம வந்து இந்த பியூட்டிஃபுல்லான லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பொறந்தோம்னு தெரியாது. பொறக்கும்போது எவ்வளோ வலிச்சுதா, சந்தோஷமா இருந்ததான்னு கூட நம்மளுக்கு தெரியாது. இறக்க போம்போது கூட நம்மளுக்கு வந்து அந்த வலியும், அந்த எதுவுமே நம்மளுக்கு தெரியுமான்னு கூட நம்மளுக்கு தெரியாது. இட் இஸ் அ டிஃபரண்ட் டைமென்ஷன். வி ஹேவ் டூ எக்ஸ்பீரியன்ஸ் இட் ஆர்செல்ஃப். பட் அந்த திரும்பி பார்க்கும்போது அட்லீஸ்ட் வி ஹேவ் லிவ்ட் சம்திங். இந்த இந்த உடம்புங்கிற செருப்ப வந்து நான் ஒழுங்கா யூஸ் பண்ணியிருக்கேன். நான் சாட்டிஸ்ஃபைடா யூஸ் பண்ணிட்டேன். அப்படிங்கிறது ஃபீல் இருக்கணும்ல. அவ்வளோதான். ஸோ, அதுக்காக தான் இவ்வளோ நம்ம போராடிட்டு இருக்கோம். பட் நாட் எவ்ரிபடி நோஸ் டூ ஹேண்டில் இட். எல்லாருமே வந்து ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்து சூழ்ச்சிக்குள்ள தான் மாட்டிக்கிட்டு, இன்னொருத்தருக்கு சூழ்ச்சி பண்ண ட்ரை பண்ணி, எவ்ரிதிங் கெட்ஸ் காம்ப்ளிகேட்டட். நோ, இட்ஸ் நாட் கோயிங் டு வொர்க் அவுட். அண்ட் வந்து வென் அ பெர்சன் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் திஸ், நான் யாருக்கும் கேவலமான விஷயம் பண்றதுக்கு வந்து தயாராவே இல்ல. ஐல் ஐல் லிவ் வித் மை செல்ஃப் அப்படின்ட்டு யாரு வந்து ரெடியா இருக்காங்களோ, தே அக்செப்ட் தெம்செல்ஃப். எல்லா இன்செக்யூரிட்டீஸையும் தாண்டி ஐல் அக்செப்ட் மை செல்ஃப். நான் தப்பு பண்ணாலும், ஐ அண்டர்ஸ்டாண்ட். தீஸ் ஆர் த திங்ஸ். என்னோட இப்படிப்பட்ட ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு இதுதான் காரணம். ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஐல் ஹேண்டில் இட் வெரி பெக்யூலியர்லி, வெரி கேர்ஃபுல்லி, வெரி வித் வித் வெரி சாஃப்ட் வித் வெரி சாஃப்ட் ஹேண்ட். ரொம்பவே சாஃப்ட்டா அந்த விஷயத்த புரிஞ்சுகிட்டு, நம்மளே ஒரு குழந்தை மாரி, விச் மீன்ஸ் சேஞ்சிங் இன்டூ அ மதர் ஃபார் யுவர்செல்ஃப். உனக்கு நீயே தாயா இருந்து, உன்னையே நீ ஒரு குழந்தையா பார்த்து, அந்த விஷயத்த நீ பண்ணும்போது, யூ ஹேவ் கிரேஸ் ஆன் யுவர்செல்ஃப். யூ ஹேவ் செல்ஃப் லவ் ஆன் யுவர்செல்ஃப். உன்ன நீ லவ் பண்ணும்போது, உன்ன நீ புரிஞ்சுகிட்டு சந்தோஷமா வாழும்போது, திங்க் அபவுட் யுவர் சரவுண்டிங். இட் வில் பி வெரி ஹேப்பி. இன்னும் சொல்லப்போனா, நீ பேசுறத விட, உன்ன சுத்தி இருக்கிற விஷயங்கள் அவ்ளோ அழகா உன்ன பத்தி பேசும். ஸோ, யூ கேன் டெஃபினெட்லி சென்ஸ் திஸ் ஒன்லி ஆஃப்டர் யூ see yourself naked, accepting yourself naked with all the plus, with all the minus, with all the pros and cons. நீ எப்படி இருக்கியோ அப்படியே உன்னை நீ அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தான் விஷயம். ஏன்னா இந்த நிலைமைக்கு நீ காரணம் கிடையாது. அந்த கில்ட்டை எத்தனை நாள் தூக்கிட்டு சுத்த முடியும்? We have to drop it somewhere, right? So I dropped it a long way ago. Hope if you drop it, you can find something greater in yourself. If you find like that, என்ன மாரி நீங்களும் ஏதாவது ஒண்ணு உங்களுக்குள்ள நீங்க உங்கள ஸ்பெஷலா ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, டெஃபினட்டா சொல்லுங்க. See you. Bye bye.